You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாய் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, மறுபடியும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த 2025 ஆண்டு துவக்க நாட்களில் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை பின்பற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய கரம் நம்ம பாதுகாத்து நடத்திட்டோம். தேவ சமூகத்தில் தொடர்ந்து தேவனோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் இந்த வருஷத்தின் துவக்கமே நமக்கு ஒரு பயங்கரமான சலசலப்பு உண்டாக்குகிறதான ஒரு சூழ்நிலைகளை நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். 2024 முழுதுமாக கர்த்தர் பாதுகாத்தார். யுத்தங்கள், பெரிய திடுக்கிடும் தகவல்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட போதிலும் ஆண்டவர் எல்லாவற்றிலையும் தம்முடைய பிள்ளைகளை நீதியாய் பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டின் துவக்க நாட்களிலேயே பயங்கரமான விபத்துங்க, விமானத்தின் பலவிதமான செயல்களுக்கு ஏறக்குறைய 120க்கு மேலே பட்டதான ஜனங்கள் ஒரே நாளில் மறித்ததான ஒரு சூழ்நிலைங்க. அதுக்கு பிற்பாடு புதிதான ஒரு வைரஸுடைய அந்த காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு ஜனங்கள் உலகத்தில் பயங்கரமாக அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எது எப்படி இருந்தாலும், சூழ்நிலைகள் வேறுபட்டு இருந்தாலும், காரியங்கள் மாற்றப்பட்டு இருந்தாலும், தேசமே அழிந்து நாசம் அடைகிறதான சூழ்நிலையும் உலகம் தலைக்கீழாக மாறுகிறதான ஒரு நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகினால இந்த கால நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஆண்டவரோடு கூட நெருங்கி இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை இந்த கால நேரத்தில் உங்களுக்காக வாசித்து விசேஷமான ஒரு ஜெபத்தை எடுக்க நான் யோசிக்கிறேன். கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 28 அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். The book of Proverbs chapter 28 and verses 25 says like this: He that putteth his trust in the Lord shall be made fat. தேவனுடைய சமூகத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்பதாக. ஆகையினாலே இன்னைக்கு உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? யாரை சார்ந்து இருக்கிற? உலகத்தை நம்பி இருக்கிறியா? உலகத்தை சார்ந்து இருக்கிறியா? உலகத்தின் மேலே நோட்டமாக இருக்கிறியா? உலகத்தின் மேலே நீ யோசனை கொண்டு இருக்கிறியா? எதை நீ யோசித்து கொண்டு இருக்கிற? எது மேலே நாட்டமாக இருக்கிற? எது மேலே உன் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படியே படர்ந்து கொண்டு இருக்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், பெருநெஞ்சான் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனு செழிப்பான் என்பதாக நீதிமொழிகள் 28 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 25வது வசனத்தில் அருமையான தேவ சொன்னமே. இந்த கால நேரத்தில் நான் ஏற்கனவே இந்த ஜபத்தின் அல்லது இந்த செய்தியின் துவக்கத்தில் ஒரு காரியத்தை சொன்ன, உலகம் பயங்கரமான சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறது. இந்த வருஷத்தின் துவக்க நாட்களிலே அதே பயங்கரமான செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நான் சொன்னேன். எது எப்படி இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ரட்சித்து நடத்துகிறவர். கர்த்தருடைய தயவு நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, கர்த்தரை சார்ந்திருக்கிற விசுவாசிய குடும்பங்களை ஆண்டவராக தேவன் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். மாத்திரமில்லாதபடிக்கு தேவன் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செழுமையை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆகினால இந்த வருஷத்துல நாம எந்த சூழ்நிலையில நாம கடந்து போனாலும் பரவாயில்ல, கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தர் மேல விசுவாசமா பற்றி இருக்கிற, இயேசுவை நம்பி இருக்கிற உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உன் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செழிப்புக்குள்ள நடத்தவர் என்பது காரியத்தில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்னும் அதிகமான சூழ்நிலைகள், இன்னும் செல்வாக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கை, அரசியல் பிரமுகர்கள், இன்னும் வர்த்தக மையங்கள், இப்படிப்பட்ட உலகத்தையே செங்குத்தா நிக்க வைக்கிற, தேசத்தை செங்குத்தா நிக்க வைக்கிற பல பொருளாதார வர்த்தக மையங்களை நம்பி இருப்பாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு நாளில் சரிவுக்குள்ள தள்ளப்படும், சரிவுக்குள்ள காணப்படும். ஜனங்கள் வர்த்தகத்தை நம்பி இருக்கிற, பெரிய பொருளாதாரத்தை நம்பி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு அழிந்து போகிற, அப்படியே விழுந்து போகிற ஒரு சூழ்நிலையா மாறிடும். ஆனா வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தரை நம்புகிறவனு செழிப்பான் என்பதாக. இன்னைக்கு உன்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான தாய் தகப்பன், சகோதர சகோதரி, ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர் ஐயா அம்மா, நீ யாரை நம்பி இருக்கிறம்மா?
இந்த கால நேரத்தில் ஐயா நீ யாரை நம்பி இருக்கிற? உலகத்தை சார்ந்து இருக்கிறியா? அழிந்து போகிற காரியத்தை நம்பி இருக்கிறியா? இல்ல என்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவாதி தேவனாகிய கிறிஸ்து ரட்சகரை நம்பி இருக்கிறியா? யாரை நீ நம்பி இருக்கிற? உன்னுடைய வாழ்க்கை யாரை சார்ந்து இருக்கிறது? வேத வசனம் சும்மா நம்ம அப்படியே மிரட்டுகிறதுக்கும் நம்ம அப்படியே சிரிப்புக்குள்ள ஆக்கிறதுக்கும் இல்லை. வசனம் ஊர்ஜிதமாய் நம்மை நடத்தும். வசனத்தை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நீ சார்ந்து இருக்கும் போது தேவனுடைய வாழ்க்கையில பல விதமான செழுமைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். If you believe the Lord, definitely you will be fatty. தேவ சமூகத்தில் நீ செழுமையா இருப்ப. You will be blessed people. You are the blessed man or woman of God. தேவ சமூகத்தில் கர்த்தரை சார்ந்திருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் பல விதத்தில் உயர்த்தி நடத்திடுவார். இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவராகிய தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பல ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். இண்டிவிஜுவல் ப்ராமிசஸ் கார்ட்ஸ், தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதுனா வசனத்தை அப்படியே கோல்டன் வேர்டாக, கோல்டன் ப்ராமிஸ் வேர்டாக, இண்டிபெண்டன்ட் ப்ராமிஸ் வேர்டாக நம்ம எடுத்திருப்போம். ஒருவேளை அப்படி போல காரியம் என் வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு நீ சொல்வேனால், இன்னைக்கு என் வசனத்துல ஆண்டவர் என்னோடு கூட பேசினது போல என் வாழ்க்கையில காரியங்கள் நடப்பிக்கல, காரியங்கள் செயல்படல, எல்லாம் தோல்வியா இருக்குது அப்படின்னு சொல்வேனா, அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நீதான். உன் வாழ்க்கைய தேவனுக்குள்ள அர்ப்பணிக்கல, உன் வாழ்க்கையில ஆண்டவரை சார்ந்து இல்ல. அதனால உன் வாழ்க்கையில நீ எடுக்கப்பட்ட உனக்கு நேரம் வந்தப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல் என்பதே முக்கியம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு குற்றங்களை நம்ம இதை வச்சுக்கொண்டு பிரச்சனைகளை நம்மமாய் சூழ்ந்து கொண்டு நம்ம ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துட்டு கர்த்தர் மேலே நம்ம நிந்தனையை செலுத்தி கொண்டு இருப்போம், கர்த்தரை நிந்தித்து கொண்டு இருப்போம். இந்த தெய்வனை ஆசீர்வதிக்கல, வருஷம் இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குது, இன்னும் எத்தனை ஆண்டு காலம், இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் எப்படி இந்த உலகத்தின் காரியங்களிலே நான் இருக்கட்டும்னு சொல்லி ஒருவேளை நீ வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கலாம். Do not be worried about anything. தேவனை சார்ந்து இரு, உன் வாழ்க்கை செழுமைக்குள்ள நடத்தப்படும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்பதாக. எனக்கு அருமையான சகோதரா சகோதரியே, நீ கர்த்தரை நம்பு. இந்த 2025 வருஷம் துவக்க நாட்களிலே நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த முதல் வாரத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வாழ்க்கையை பல விதத்தில் உயர்த்தி ஆசீர்வதிக்கணும். உன் வாழ்க்கையில பல காரியங்கள் நடப்பிக்கணும். இன்னும் உயர்வு வரணும், கர்த்தரை சார்ந்திருக்கணும், மேல் நோக்கினதான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நீ சொல்வையானால், நீ யாரையும் நம்பி இருக்காத, உலகத்தை நம்பாத, வர்த்தகத்தை நம்பாத, எந்த பிசினஸையும் நம்பாத, எந்த காரியத்தையும், எந்த அரசியல் பிரமுகர்கள், இன்னும் பெரிதான தலைவர்களை, அதிகாரிகளை நம்பாதபடிக்கு ராஜாவாகிய தேவன் உன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்குகிற இயேசு அப்பாவை நீ நம்பியிரு. உன் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செழிப்பா மாற்றுகிறவர். அதனால இந்த கால நேரத்தில் உன் வாழ்க்கை, உன் விசுவாசம் தேவனை சார்ந்து இருக்கட்டும்னு சொல்லி விசுவாசத்தின் வார்த்தையை உனக்கு நேராக நான் கொண்டு வருகிறேன். உன்னுடைய வாழ்க்கை செழுமையா இருக்கணும். பல சோர்வுங்க, இழப்புங்க, சொந்த பந்தங்கள் விட்டு போகிற நிலைமைங்க, குடும்பத்தை சார்ந்தவங்க விட்டு போகிற நிலைமைங்க இந்த உலகத்தில் வந்தாலும், அதே பயங்கரமான காரியங்கள் நடந்தாலும், பூகம்பம் வரட்டும், எந்த விதமான பிரச்சனைகள் வரட்டும், யுத்தங்கள் கிளம்பட்டும், பயங்கரமான செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். எது எப்படி இருந்தாலும் ஏசு அப்பா உன்னோடு கூட இருக்கிறார். The Lord is there with you in all your situations. Believe only in him. அவரை மாத்திர சார்ந்து, அவரை மாத்திர நம்பி ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். உனக்காக நான் செபிக்க யோசிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால நேரத்துக்கு நன்றி செலுத்தி இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை நம்முடைய பிள்ளைங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இதை வசனத்தை கவனித்து நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கை செழுமையாய் மாறட்டும்ப்பா. நெருக்கங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, ஓயாத ஒழுக்கா இருக்கிற ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்பட்டு, let your people be a blessed people on this earth of Father God. Whatever they do, whatever they pray, whatever they, oh Father God, proclaim, everything come to pass in Jesus name. இந்த கால நேரத்தில் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நடத்துவீராக. துதி கன மகிமையும் கொருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.